நீங்களா காசை நம்பி இருக்கீங்க, நான் மாசை நம்பி இருக்கிறேன் அப்படின்னா மா சுப்பிரமணியன் நம்பி இருக்கிறாரா? எங்க மாசு முன்னால நீங்க நின்னீங்கன்னா பீஸ் பீஸா போயிடும். ஆமா, மா சுப்பிரமணியன் முடிய யாரும் நிக்க முடியாது. அவரு சூப்பரா செஞ்சுட்டு இருக்காரு வேலையை சுகாதாரத்துறையில. சரியான ஒரு கேள்வியை கேளுங்க, நறுக்குன்னு 4 பதில் சொல்லிட்டு போறது மாதிரி கேளுங்க. பிரஸ் மீட்டை சந்திக்க மாட்டாருன்னு இது வரைக்கும் சொல்லிட்டு இருக்கீங்க. பிரஸ் மீட்டை சந்திக்காம இருந்தா தாங்க பிரதமர் ஆகலாம். ஏங்க மறுபடியும் சொல்றேன், ஃபர்ஸ்ட் சிஎம், அடுத்தது பிஎம், அடுத்தது டிஎம், அடுத்தது டிஎம். த்ரிஷா மேடம். ஜெயலலிதா சிஎம் இருந்தாங்க, அவங்க ஜெயிலுக்கு போனாங்க. அப்போ ஓபிஎஸ் கொடுத்துட்டு போனாங்க. அப்போ உங்களால ஜெயிலுக்கு போவாரு. நீங்க கேட்டாலே திணறீங்க. எப்படி அந்த கழுவுற மீன்ல நழுவுற மீன் மாதிரி பேசுறீங்க. ரொம்ப நன்றி சார். அரசியல் மேட்ரே வேணாம். எதுனா கேட்டா நான் எதுனா எடக்கு முடக்கா கேட்குறேன், நீங்களும் எடக்கு முடக்கா பதில் சொல்றீங்க, அது விட்டுருவோம். நான் நல்லா தான் பேசுறேன், நான் எடக்கு முடக்காலாம் பேசல. நீங்க சரியா கேட்க மாட்டேங்கிறீங்க. சரி, ஓகே, நம்ம விஷயத்துக்கு வருவோம். அரசியலை விட்டுருவோம், சினிமாவுக்கு வருவோம். படையப்பான்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, ரஜினி. பயங்கர ஹிட். அப்பவும் ரிலீஸ் பண்ணும்போது நிறைய வசூல் பண்ணுது. இப்போ ரிலீஸ் பண்ணாங்க, இப்பவும் பயங்கர வசூல். அந்த மாதிரி உங்க தலைவர் படம் வரணும்னா என்ன படம் வரணும்னு நீங்க எதிர்பார்ப்பீங்க? திருப்பி ரீரிலீஸ் பண்ணணும்னா? ஏங்க எங்க தலைவரோட படம் எந்த படம் வந்தாலுமே இட்டுதாங்க. இல்லங்க, கில்லி ஃபெயிலரு, சச்சின் ஃபெயிலரு. இப்போ ரீரிலீஸ் பண்ண பிறகு ஏங்க எங்காலோட படம் நாளைய தீர்ப்புன்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? அது அப்போ ஃபெயிலியர். ஆனா அதை இப்போ ரிலீஸ் பண்ணாவும் பெரிய ஹிட் ஆகும். உங்களுக்கு தெரியாது. அதாவது அதை அப்போ தலைமை ஃபார்ம் ஆகி பாப்புலாரிட்டி ஆனதுக்கு அப்புறம் அதை ரிலீஸ் பண்ணாம விட்டாங்க. பாப்புலாரிட்டி ஆயினதுக்கு அப்புறம் தானே அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருக்கணும். பாப்புலாரிட்டி ஆகிறதுக்கு முன்னாலே ரிலீஸ் பண்ணதுனால தாங்க அது ஃபிளாப் ஆயிருச்சு. அந்த படம் வந்து பாப்புலர் நல்ல பெரிய இன்னைக்கு இருக்கிற தலைவரோட ஃபேம் எப்படி இருக்கு, மாஸ் எப்படி இருக்கு, இந்த மாஸ் நேரத்துல தாங்க அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருக்கணும். பொறுமை சார். அந்த படத்துலதான் சார் அவர் அறிமுகமே. அப்ப எப்படி சார் இவ்வளவு பெரிய தலைவன் வந்துருவாருன்னு அப்பவே ரிலீஸ்? என்ன சார் லாஜிக்கே இல்லாம பேசுறீங்க? ஏங்க சில இதெல்லாம் வந்து முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்றதுன்னு ஒண்ணு இருக்குது. அந்த ப்ரிடிக்ஷன் நாலேஜ் வந்து அவங்க அப்பாவுக்கு, எஸ்ஏசி ஐயாவுக்கு அந்த நாலேஜ் இல்லைங்கிறதுனால தான் அவரோட பேச்சுவார்த்தை இல்லாம ஒதுக்கி வச்சுட்டாரு. புரியுதுங்களா? இப்ப வந்து வளர்ப்பு அப்பாவா புசி ஐயா இருந்துகிட்டு இருக்காரு. வளர்ப்பு அப்பாவா இவர் இருந்திருக்கிறாரு, புசியானந்தா இருக்கிறாரு. அவரு தப்பு பண்ணிட்டார் சார். எஸ்ஏசி தான் மகனை சினிமாக்கே கொண்டு வந்திருக்க கூடாது. நாளைய தீர்ப்பு அப்படின்ற ஒரு படம் வரலன்னா இன்னைக்கு விஜய் உச்சத்துல இருந்திருக்க மாட்டாரு. தப்பு பண்ணிட்டார். கரெக்ட். நீங்க எப்படி போனாலுமே தப்பா தான் பேசிட்டு இருக்கீங்க. நான் வந்து நீங்க படையப்பா பேசுனீங்க, படையப்பா படத்தை பத்தி சினிமாவை பத்தி பேசணுன்ட்டு மறுபடியும் போயிட்டு அவரு நீங்க தான் சார் தெருவில் எடுத்து விட்டீங்க. நான் எந்த படம் வந்தா நல்லா இருக்குன்னு கேட்டா நாளைய திருப்புன்னு முடிச்சுட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு என் தலைவர் உச்சத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ஃபெயிலியரா போயிடுச்சு அப்படின்றீங்க. இவர் இப்பதான் உச்சத்துக்கு வந்தாரு, அந்த படம் எப்பயோ வந்தது, எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு. என்ன சார் லாஜிக்கல்? உங்களுக்கு ஒரு சினிமாங்கிறது வந்து புரியுதுங்களா, எல்லாரும் ஒரு கூட்டமைப்பு. அதை எல்லாரும் எடுத்துட்டா மட்டும் கால சூழ்நிலைகள்லாம் இருக்குது. புரியுதுங்களா? கொரோனா டைம்ல என்ன ஒரு எவ்வளவு பெரிய படத்தை ரிலீஸ் பண்ணாலும் ஓடுமா என்ன? புரியுதுங்களா? கால சூழ்நிலை இருக்கு. அந்தந்த கால சூழ்நிலைகளை அறிந்து அதை ப்ரிடிக்ட் பண்ணி அதுக்கு தகுந்தது மாதிரி படத்தை ரிலீஸ் பண்ணணும். இப்ப நானும் ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு படம் பண்ணேன். அந்த கால சூழ்நிலைகள் வந்து கொரோனா ஸ்டார்ட், அதனாலதான் அந்த படம் ஃபிளாப். புரியுதுங்களா? தியேட்டரும் அந்த நேரத்துல வந்து ஒரு 70 தியேட்டர் தான் கிடைச்சது, மீதி தியேட்டர் கிடைக்கல. இது மாதிரிலாம் சில விஷயங்கள் படம் ரிலீஸ்ல முக்கியமா ரொம்ப ஆழ்ந்து உன்னோக்கி பார்க்கணும். அப்ப எஸ்ஏசி என்ன பண்ணிருக்கணும்? படத்தை ரெடி பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணாம வீட்டுல பூட்டி வச்சுட்டு இருக்கணும். இப்ப ரிலீஸ் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்ல வரீங்களா? ஏங்க நான் மாஸ் தலைவர் இப்ப மாசா இருக்காருல்லங்க, மாசா இருக்கிறப்பதானங்க அந்த படத்தெல்லாம் அப்பப்ப ரிலீஸ் பண்ணணுங்கிறது அப்படி சொல்ல வர்றேன். நீங்க வந்துட்டீங்க, லைனுக்கு வந்துட்டீங்க. மாசு காசு டைலாக், பஞ்சு டைலாக் எல்லாம் பயங்கரமா பேசினாரு. நீங்களா காசை நம்பி இருக்கீங்க, நான் மாசை நம்பி இருக்கிறேன் அப்படின்னா மா சுப்பிரமணியன் நம்பி இருக்கிறாரா? எதுக்கு ஒரு பேசணும் பேசாதீங்க. இல்ல சார், மாசு நம்பி இருக்கிறாருன்னா எங்களுக்கும் பேச தெரியும். பீஸ் ஆயிருவீங்க. எங்க மாசு முன்னால நீங்க நின்னீங்கன்னா பீஸா போயிடும். ஆமா, மா சுப்பிரமணியன் முன்னாடி யாரும் நிக்க முடியாது. அவரு சூப்பரா செஞ்சுட்டு இருக்காரு வேலையை சுகாதாரத்துறையில. அவர் முன்னாடி யாருமே நிக்க முடியாது. அவரை பத்தி பேசணுமா? அவரை பத்தி ஏங்க நான் பேசல. ஒரு ஆளு ஏங்க நீங்க கூப்பிடுறீங்க? உங்க ஆள் தான் சார் கூப்பிட்டாரு. நீங்க எல்லாம் காசை நம்பி இருக்கீங்கன்னா, மாசு நம்பி இருக்கீங்கன்னா மா சுப்பிரமணியன் பத்தி நம்பி இருக்கிறாரா விஜய்?
என்னன்னு தெரியலையே. ஏங்க என்னங்க நான் ஏன் சார் மாசுன்னாரு, அதான் கேட்டேன். ஏங்க மாசுனா மக்களோட மாசுங்க, மக்களோட பிரதிநிதியா ஒரு ஆள் அவ்வளோ பெரிய ஜனத்தொகைக்குள்ளார ஒருத்தன் எந்திரிச்சு நின்று அப்படி வீறு கொண்டு நிக்கிறப்ப ஏங்க என்னங்க, ஐயோ என்னங்க, ஏங்க தயவு செஞ்சு என்னங்க, நான் வெளியில எல்லாம் வந்து சொல்லுங்க சார். எல்லாரும் என்ன அறிவு இல்லாம பேசுறேன்னு சொல்லி என்னகிட்ட திட்டிட்டு இருக்காங்க. மயிராண்டிங்க எவனும் அறிவிட்டவனுங்க சார். நீங்க நீங்க அறிவாளி. அறிவு இல்லாதவங்களோட உட்காந்து பேச எவ்வளவு பெரிய அறிவாலும் புரியுதுங்களா, எவ்வளவு பெரிய அறிவாளியும் ஒரு முட்டாட்ட உட்காந்து பேசுறப்ப முட்டாளதான் ஆவான். விஜய் மாதிரி. விஜய் மாதிரியா? நான் எங்க ஏங்க நான் எனக்கு சரிங்க சார், மாசு காசு அது சொல்லுங்க, டீட்டெயில் சொல்லுங்க, புரியல எதுக்காக சொன்னாரு. அது சொன்னவர்கிட்ட போய் கேளுங்க. இது மட்டும் சொன்னவர்கிட்ட போய் கேட்கணும், மற்றதெல்லாம் நீங்க பேசுறீங்க அவர் வாயா இருந்து. ஏங்க புரியலங்க, ஒருத்தர் பேசுற எல்லாத்துக்குமே மொழிபெயர்த்துட்டு இருக்க முடியாது, அது தப்பு. இல்ல புரியலன்றதுக்காக தான் உங்களை கேட்டேன், எந்த அர்த்தத்துல சொல்லியிருப்பாரு, என்ன எந்த அர்த்தத்துல என்னங்க கேக்குறீங்க? ஒருத்தனோட வாழ்க்கையை ஃபாலோ பண்றோம், ஒருத்தனை ஃபாலோ பண்றான்னா எல்லாம் ஃபாலோ பண்றோம், அவன் பாத்ரூம்ல போய் உட்காந்துட்டு இருப்பான், அங்கேயும் போய் ஃபாலோ பண்றோம் நின்றுட்டு இருப்பீங்களா? கொஞ்சமாவது யோசிக்க வேணா? டாய்லெட்ல ஒருத்தன் உட்காந்துருக்கு போய் ஃபாலோ பண்ணி நிக்கிறோம்னு சொல்லி இது பண்ணுவீங்களாங்க? பின்பற்றணும்னா எதை பின்பற்றணும், எப்படி பின்பற்றணும் இருக்குது. சும்மா கேள்வி மேல கேள்விக்கு தப்பா ஒரு புரிதலா கேளுங்க, சரியான ஒரு கேள்வியை கேளுங்க. நறுக்குன்னு 4 பதில் சொல்லிட்டு போறது மாதிரி கேளுங்க. அதை விட்டு கண்ணா பண்ணான்னு ஏங்க ப்ளீஸுங்க. நறுக்குன்னு உங்க தலைவரை பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு, கேட்குற கேள்விகளாம் பிரஸ் மீட்டை சந்திக்க மாட்டேங்கிறாரு. பிரஸ் மீட்டை சந்திக்க மாட்டாருன்னு இது வரைக்கும் சொல்லிட்டு இருக்கீங்களா? பிரஸ் மீட்டை சந்திக்காம இருந்தா தாங்க பிரதமர் ஆகலாம். மோடி எப்படிங்க இது வரைக்கும் பிரஸ் மீட்டையே சந்திக்கலங்க. அந்த அதிகபட்சமா வந்து மோடி ஐயா வந்து அதிகபட்சமாவும் ஒரு 2 தாங்க இவ்வளவு கால வருஷத்திலேயே அவர் அதிகபட்சமா பிரஸ் மீட்டே சந்திச்சதே கிடையாது. அதை முதல்ல தெரிஞ்சுங்க. அடுத்த நகர்வு வந்து சிஎம்க்கு அப்புறம் பிஎம்ங்கிற அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிறது இல்ல. அப்படி இருக்கிறப்ப பத்திரிகையை கொடுத்தாங்கன்னா பத்திரிகைக்காரனை மீட் பண்ண கூடாதுங்கிறது தெரியுதா? யாரோட வழிகாட்டுதல்? அவங்கள பாக்கணும். நம்மளுக்கு பெரிய ஒருத்தன் வாழ்ந்துருக்கானா அவனை பார்த்தாவது நாம அடுத்தாப்புல வளர முடியும். அந்த இது வரைக்கும் எங்கேயாவது கொடுத்துருக்காரான்னா அவரு இல்ல, அதனாலதான் பிரதமர் ஆயிருக்காரு. அதே மாதிரி நாமளும் அடுத்த கட்டமா பிரதமர் ஆகணும் அப்படின்னா இப்பல இருந்தே எவன்ட்டி ஒரு பத்திரிகைக்காரன் மீட் பண்ணுவோம். பத்திரிகைக்காரர்கள் ரொம்ப கடுமையானவர்கள். அவர்கள் உண்மையை ஒரு காலத்திலும் புனைந்து பேசுபவர்கள். கொடைஞ்சு எடுத்துருவாங்க பத்திரிகைக்காரங்களாம். ஏங்க நான் சொல்றது புரியுதுங்களா? புரியுது. திருத்து பேசுறதுன்னு ஒண்ணு இருக்குங்க, உண்மை இருக்கும். அவங்க உண்மையை எழுதுறது மாதிரி எழுதி அதுக்குள்ளார ஒரு பொய் கட்டமைப்பை உருவாக்கிடுவாங்க. அது மாதிரிலாம் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பத்திரிகைக்காரங்களாம் சந்திக்கல. அப்போ உங்க கோல் வந்து சிஎம் ஆயிட்ட பிறகு பிஎம் ஆகணும், இதுதான் உங்க கோல்? ஏங்க மறுபடியும் சொல்றேன், ஃபர்ஸ்ட் சிஎம், அடுத்தது பிஎம், அடுத்தது டிஎம், அடுத்தது டிஎம். த்ரிஷா மேடம். ஏங்க அது வந்து தலைவர் வந்து பிஎம் ஆனதுக்கு அப்புறம் இங்க தமிழ்நாட்டுல சிஎம் வந்து நீங்க சொன்னது மாதிரி டிஎம் தான். புரியுதுங்களா? த்ரிஷா தான் அடுத்த தமிழ்நாட்டு சிஎம். கன்ஃபார்முங்க. நாங்க வந்து ஏங்க ஒரு பொறுப்பு இன்னொருத்தட்ட ஒப்படைச்சு தாங்க போனோம். இப்ப எப்படிங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஜெயலலிதா சிஎம் இருந்தாங்க, அவங்க ஜெயிலுக்கு போனாங்க. அப்போ ஓபிஎஸ் கொடுத்துட்டு போனாங்க. அப்போ உங்கால ஜெயிலுக்கு போவாரு. எங்கால ஜெயிலுக்கு போவாரு? ஏங்க என்னங்க அறிவு இருந்துதான் பேசுறீங்களா, இல்லாம பேசுறீங்க? புரியல. நான் வந்து அவரு பிஎம் ஆகுறப்ப இவங்க சிஎம் ஆவாங்கன்னு சொல்றேன், அதை விட்டுட்டு ஜெயிலுக்கு போவாருன்னு கேக்குறேன். இல்ல சார், நீங்க ஜெயலலிதா அம்மாவை எடுத்துருந்தோம், நான் இது சிங்க் பண்ணிட்டேன். இப்படி ஜெயிலுக்கு போறதுனால த்ரிஷா கிட்ட குடுத்துட்டு போவாரு அப்படின்னு. ஏங்க அப்ப புசியானது ஆதவ் என்ன பண்ணுவாங்க? ஏங்க பாண்டிச்சேரியில தாங்க புசியானது. இப்ப வரப்போற 2026 தேர்தல்ல 264 தொகுதியிலையும் 234 266. ஏங்க பாண்டிச்சேரியில 30 தொகுதிங்க. பாண்டிச்சேரியில வந்து சிஎம் புசியான் ஐயா, புரியுதுங்களா? இங்க விஜய் அண்ணா, புரியுதுங்களா? இங்க விஜய் தலைவர். இந்த விஜய் தலைவர் வந்து அடுத்தாப்புல பிஎம்க்கு போறப்ப இங்க வந்து நியமன சிஎம்மா அண்ணன் இது நம்ம திருச்சி அண்ணியே ஆக்கிட்டு போவோம். நம்ம அண்ணி இல்ல, உங்க அண்ணி. ஏங்க இந்த நாட்டுல தானங்க இருக்காங்க, அடுத்த நாட்டுல இந்த போய் வாழ்றீங்க. இன்னும் அவரை நாங்க அண்ணனாவே ஏத்துக்கல, அதுக்கப்புறம் நான் நம்ம அண்ணி உங்க அண்ணி. அவங்க ஏங்க பெரிய ஏங்க வாயில வேற மாதிரிலாம் வருது, கெட்ட வார்த்தை வருது, பேச வச்சிடாதீங்க. பெரிய இது மாதிரி பேசிட்டு இருக்கீங்க.
நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? இல்ல சார், நீங்க இந்த நாட்டுல இருக்கீங்க, நம்மளுக்கு பிடிக்காதனால அவங்கதான் இப்ப வந்து ஒரு விஷயம், எங்களோட எதிரி அப்படிங்கிறது முக ஸ்டாலின் ஐயா அப்படிங்கிறது தீர்மானம் ஆயிருச்சு. ஆனாலும் வேற வழி இல்ல, அவரு தானே, அவரு கீழே தானே நம்ம இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. எலெக்ஷன் வரைக்கும் அவர் சொல்றதானே நம்ம கேட்கணும். அது மாதிரி நீங்க எல்லாம் இந்த நாட்டுல தானே இருக்கீங்க, அந்நிய கேட்க மாட்டீங்களா அவர் சொல்றது? யாருமே அவர் சொல்றதை யாரும் கேட்க மாட்டீங்க. ஏங்க சொல்றதே சரியில்லைங்க, சொல்றது சரியில்லைங்க, அந்த செயல் திட்டங்கள் சரியில்லைங்க, எதுவுமே சரியில்லைங்க. அதை மாற்றி அமைக்கணும், ஒரு மாற்று அரசியலை உருவாக்கணுங்கிறதானங்க. என்னங்க? சரிங்க சார். ஐயோ, தொண்டை தனி கத்து. அதாவது இது போலதான் சார், நீங்க தொண்டை தண்ணி கத்துறீங்க, ஆனா மக்கள்ல யாரும் கேட்க மாட்டாங்க. 2026 இது மாதிரிதான் விஜய் கஷ்டப்பட போறாரு. அறியாத மக்கள் இருக்காங்க, ஒரு படிப்பறிவு, ஒரு புரிஞ்சுக்கிற நாலேஜ். அதாவது பள்ளிக்கூடத்துல வந்து பாடங்கள் வந்து ஒப்புக்கு கத்து கொடுத்துருக்காங்க, ஒப்புக்கு கத்து. ஒரு கல்வி நாலேஜுங்கிறது நிறைய பள்ளிக்கூடத்தை மூடி வச்சிட்டதுனால இந்த தொந்தரவுக்குள்ள இருக்குது. நிறைய பள்ளி மூடி வச்சிட்டாங்களா? தலைவர் சொன்னாரா இல்ல, எத்தனை பள்ளிக்கூடம் மூடி இருக்கு தமிழ்நாட்டுல? அவர் பார்த்தாரா? அவரு பார்த்தாராவா? ஒருவேளை லீவ் டைம், சம்மர் ஹாலிடே போய் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். பசங்க எல்லாம் ஊருக்கு போயிருப்பாங்க எக்ஸாம் முடிச்சுட்டு, அதனால வந்து சொல்லியிருப்பாரு. ஏங்க, கணக்கெடுப்பு வச்சு அதை எழுதி பேப்பர்ல வச்சு பார்த்து படிக்கிறாருல, பேப்பர்ல எழுதி இருக்கிறப்ப விசாரிச்சு என்னது இருக்கு இல்லங்கிறதெல்லாம் தெரியாம எழுதி வைப்பாங்களா? காத்துல பறந்துட்டு இருக்கோம், நெக்ஸ்ட் சீட் வந்துட்டு இருக்கோம் காத்துல. கிளிப்பு நெக்ஸ்ட் டைம் போகும்போது கிளிப் எடுத்துட்டு போங்க, காத்துல பறக்காத அளவுக்கு. பேப்பர் பறந்துச்சுன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்துடும் சார், மறந்துடுவாரு. ஏங்க என்ன பேசுறீங்க? இல்ல சார், பேப்பர் வச்சு பார்த்து பேசுறேன், நீங்க அதுக்கு சொல்றேன். பேசுறது கரெக்டா பேசுறோமா இல்லையா? எங்க பள்ளிக்கூடம் இருந்துக்கா இல்லையான்னு சொல்லுங்க. பள்ளிக்கூடம் இருக்கா இல்லையா? இருக்குதே, இருக்குதே. அப்ப நாங்க எழுதி வச்சு படிச்சதெல்லாம் என்ன பொய்யா? ஆமா ஆமா. அப்ப எங்க தொண்டர்களும் எங்களோட தலைவர்களும் போய் அந்த சென்சஸ் எடுத்துட்டு வந்ததெல்லாம் பொய்யா? ஆமா, நீங்க கொடுத்தா சென்சஸ் எடுக்கிறீங்க, டிவிக்கு 40% வந்துடும், 160 தொகுதியில வின் பண்றேன்னு, அதெல்லாம் நம்ப செய்யணும். அவங்க வாய் அவங்க உருட்டுன்னு சொல்லிட்டு நாங்க அமைதியா இல்ல, அது மாரி தான் நீங்க பேசுறது. ஐயோ, நேரடி கணக்கை, ஒருத்தனோட நேரடி கணக்கை நம்பாதீங்க, டிஜிட்டலை நம்புங்க. டிஜிட்டல் தான் என்னைக்குமே உண்மை பேசும், மனுஷன் போய் பேசுவான். மனுஷர்களை நம்பாதீங்க, மனுஷன் சொல்ற கணக்கு கேட்காதீங்க. மனுஷனை ஒரு கணக்கு போட சொன்னோம்னா அது பொய்யா போட்டு கொடுப்பான், அதே கால்குலேட்டர் எடுத்து டக் 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 டக், அது உண்மையான ஒரு எவிடன்ஸுங்க. டிஜிட்டல் உலகங்க, இது டிஜிட்டல் உலகங்க. இந்த உலகத்துக்கு வாங்க, பழமையில வாழத்துல இருக்காதீங்க. அந்த டிஜிட்டலுக்கு வந்துதான் சார் எல்லா அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை திடீர்றாங்க டிஜிட்டல் முறையிலேயே. அப்ப எப்படி டிஜிட்டலுக்கு வர சொல்றீங்க? உங்களை யாருங்க அக்கௌண்ட்ல பணம் வைக்க சொன்னா? உங்களை யாரு அக்கௌண்ட்ல பணம் வைக்கலாம்? அக்கௌண்ட்ல பணம் வச்சு அடுத்த அக்கௌண்ட்ல ஏன் பணம் வைக்கணும்? வீட்டுல எடுத்துக்கிட்டு கொண்டு போய் பீரோக்குள்ள வச்சுக்கணும். வீட்டுக்குள்ள வந்து திருடுறாங்களே நிறைய பேரு. அப்ப நீங்க பாதுகாப்பா எங்க வைக்கணும்? பாதுகாப்பா பனையூர்ல நல்ல நல்ல வந்து என்ன சொல்ற வீடு பனையூர்ல வச்சிருவோமா பாதுகாப்பா? என்னங்க, ஏதாவது புரியாத மாதிரி கேள்வி கேளுங்க. சரிங்க சார். ஏதாவது ஆக்கப்பூர்வமான கேள்வி கேளுங்க. நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் தேவையான ஒரு புரிதல் கேளுங்க. புரியுதுங்களா? பணத்தை எப்படி வச்சுப்பாங்க? பணத்தை வச்சிருக்கவன் பத்திரமா வச்சுக்குவான். எங்கேயாவது பணக்காரன் 10 பைசா இவனுக்காவது பிச்சை போட்டுருக்கானா? விஜய் மாதிரி. விஜய் மாதிரியா? அவர் யாருக்கே இது வரைக்கும் கொடுத்தது இல்லையா? அதக்கிட்ட அவர் கொடுக்காது உங்களுக்கு தெரியுமா? பார்த்துன்னு தானே இருக்கோம், கொடுக்கலையே. ஏங்க, நான் என்ன பேசியிருக்கேன்? பணக்காரன் பணத்தை பத்திரமா வச்சிருக்கான்ல, அந்த விஷயத்துக்கு சொல்ற வர்றேங்க. பிச்சைக்காரனு கூட 10 பைசா கொடுக்காம பணக்காரன் பத்திரமா பணத்தை வச்சுப்பாங்கிறதுக்கு சொல்ல வர்றேன். நீங்க பச்சை விஜயும் அது மாதிரி தானே சார் வச்சுட்டு இருக்காரு, கொடுக்க மாட்டேங்கிறாரு. நீங்க வந்து முழுக்க இலவசங்களை கேவலப்படுத்துறாங்க. இவர் என்னங்க டிஎம்கேக்கு ஆதரவாளர் வராங்க சார்? ஏன் சார் டிஎம்கேனால உங்களுக்கு அவ்வளவு அலர்ஜி, பயம்? இல்லங்க, நீங்க முழுக்க அவங்களோட சார்ந்த அளவே எங்களை வந்து குற்றப்படுத்துறது மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க ஆரம்பத்துல இருந்து. இதை புரியாம என்னைய உட்காந்து என்னைய கிறுக்கனா நீ இருக்கிற, அவன் முன்னால உட்காந்து பல்பு வாங்கிட்டு வர்றேன்னு சொல்லி என்னைய திட்டிட்டு இருக்காங்க. நீங்க பேசுறது எல்லாமே முற்றிலும். நெக்ஸ்ட் டைம் போகும்போது டியூப் லைட் வாங்கிட்டு போங்க, பல்ப் வாங்காம. டியூப் லைட் வாங்கிட்டு போங்களா? இல்ல பல்ப் வாங்கினா எல்லாரும் கேள்வி கேட்கறாங்க, டியூப் லைட் வாங்கிட்டு போயிடுங்க. என்னங்க புரியல? நான் எவ்வளவு சீரியஸா நான் பேசிட்டு இருக்கேன், நீங்க வந்து ரொம்ப காமெடி பண்றீங்களா? என்னை பார்த்தா எப்படிங்க தெரியுது? ஏங்க, நான் ஆரம்பத்துல இருந்து நான் சத்தியம் மீறாம இருக்கேன். நீங்க ஆனா நீங்க சத்தியத்தை ஓப்பனிங்க சத்தியம் பண்ணீங்களே, பொய் சத்தியம் பண்ணாதீங்க.
இது மாதிரி திமுக காரங்களாம் அது மாதிரிதாங்க எல்லாம் பொய் சத்தியமா வாழ்றானுங்க, பொய் சத்தியம் பண்றானுங்க. மக்களுக்கு என்ன சொன்னமோ அதை நடைமுறைப்படுத்துற ஒரு சத்திய வாக்குறுதியா வாழணுங்க. வாழ்க்கை சத்தியத்தின் அடிப்படையில இருக்குனுங்க. இத்தனை வருஷம் ஆனாலும் கோர்ட் எல்லாம் பைபிளை வச்சு கீதையை வச்சு குரானை வச்சு எல்லாம் சத்தியம் வாங்கல. உங்கள்கிட்ட எல்லாம் சத்தியத்துக்கு ஏங்க மனுஷனா இருந்தா சத்தியத்தை மதிக்கணுங்க. திமுக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிருச்சா இல்லையா அப்படின்னு மக்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு தான் நல்லா தெரியவில்லை போல நினைக்கிறேன். ஏங்க வேணாங்க, நீங்க சத்தியத்துக்கு அடிப்படையில் நடக்கல. நீங்க சத்தியத்தை மீறுறீங்க. சத்தியத்தை மீறுறது எங்களோட நான் மீண்டும் பேசுறதுக்கு இல்லை, விடுங்க போதும். நீங்க சத்திய சரி ஓகே சார், நீங்க கேட்டாலே திணறீங்க. எப்படி அந்த கழுவுற மீன்ல நழுவுற மீன் மாதிரி பேசுறீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.